ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து லஞ்ச் என்ன பண்ண போகிறேன்னா பாவக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். பாவக்காய் வந்து பாருங்கள் 3 பாவக்காய் எடுத்திருக்கேன். எவ்வளோ பாவக்காய் பண்ணாலும் சாப்பிட்றலாம், அந்த மாதிரி நான் டேஸ்ட்டாக செய்ய போகிறேன். இப்போ வந்து 3 பாவக்காய் எடுத்திருக்கேன். இந்த 3 பாவக்காவையும் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். கசப்பே இல்லாமல் இருக்கும். எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ இந்த 3 பாவக்காவையும் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை இப்போ நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள், எனக்கு அருவாமனையில் தான் கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ண முடியும் வெஜிடபிள்ஸ்லாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த தட்டில் போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பாவக்காயும் வேகமாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாவக்காய் மட்டும் பொடி மாஸ் பண்ணலாமான்னு பார்க்குறேன். இன்றைக்கி நான் சிம்பிள் சாப்பாடு தான் பண்ண போகிறேன். பாவக்காய் ஃப்ரை, ரசம், கத்திரிக்காய் போட்டு இவ்வளோ பண்ண போகிறேன். இன்றைக்கி ரசம் தான் நான் பண்ணுறது. ஏன்னா 2 நாள் சாம்பாரவே சாப்பிட்டு பருப்பாக சாப்பிட்ருக்கு. அதனால் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்ன போடணுன்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பாவக்காய் வத்தல் கூட செய்யலாம். இப்போ இனிமேல் வர்றது வெயில் காலம். பாவக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் எப்படி வத்தல் பண்ணணுன்றது நான் வீடியோ போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயில் காலத்துக்கு தான் எல்லாம் வத்தல், ஊறுகாய் எல்லாம் போட்டு வச்சுக்கிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இவ்வளோத்தையும் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து நான் கொஞ்சம் மிளகாத்தூள் முதல்ல சால்ட்டு போட்டுக்கிறேன். இதோ சால்ட்டு நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன். ரொம்ப ஓவராக எதையும் ரொம்ப மிக்ஸ் பண்ண மாட்டேன். சால்ட்டு, அடுத்தது குழம்பு பொடி, குழம்பு மிளகாத்தூள், இதை நல்லா அப்படி தூவிக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் தூவிக்கிறேன். அரிசி பொடி இருந்தால், அரிசி மாவு இருந்தால் போட்டுக்கிடலாம். பச்சரிசி மாவு போட்டுக்கிடலாம். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் எதுக்கு போட்டுக்கலாம். நம்ம வெறும் இந்த உப்பு மிளகாத்தூள் மட்டுமே போட்டு கூட வெயிலில் காய வச்சிடலாம். காய வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது வந்து என்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இருக்குது. கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நான் வெறும் மிளகாத்தூள் உப்புலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சுருவேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சமாக நான் பச்சரிசி மாவும் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்சமாக புளிப்பு வேணுன்றவங்க புளி போட்டுக்கலாம். புளி வேணான்றவங்க இப்படியே கூட நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நான் 1 மணி நேரம், அரை மணி நேரம், எவ்வளோ நேரம், அதாவது சமையல் அர்ஜென்ட்டாக முடிக்கணும்னா வெயிலில் கொஞ்ச நேரம் காய வச்சா போதும். இது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணால் போதும் அப்படின்னா வெயிலில் எவ்வளோ நேரம் காயுதோ காயட்டும். இது நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் இதை வந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு வரேன். இந்த பதத்திலே காயட்டும். பாவக்காய் வெயிலில் காய வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நான் ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே இந்த கத்திரிக்காய் கூட்டு பண்ணலான்னு பார்க்குறேன். ரசம், கத்திரிக்காய் கூட்டு, பாவக்காய் வறுவல் தான். கத்திரிக்காய் நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன். எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ அந்த கத்திரிக்காவை நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பூச்சிலாம் இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்து இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் நான் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா தண்ணியில் தான் கத்திரிக்காய் போட்டு வச்சா கருக்காமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே வெங்காயம், தக்காளி அரிஞ்சிட்டு அதையும் இப்போ கத்திரிக்காய் கூட்டு தான் 2 கட் பண்ணிக்கலாம், சின்னதாக கட் பண்ணிக்கலாம், 4 கட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். இல்லை அப்படியே காம்போடு வச்சுட்டு கூட கட் பண்ணி போட்டுக்கிடலாம்.
நான் வந்து நான் நல்லா கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம செய்து வச்சுக்கிடலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயையும் நான் இந்த 4 நல்லா அதை பாருங்கள் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சு தண்ணியில் போட்டுக்கிட்டேன். இப்போ வெங்காயம் ஒன்று அரிஞ்சுக்கிட்டேன். கத்திரிக்காய் போட்டு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். அதுக்குள்ளே அந்த பாவக்காய் வந்து வெயிலில் காயட்டும். அது நல்லா வத்தல் மாதிரி வந்துடும் ஃப்ரை பண்ணால். இப்போ நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். போதும். ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் தக்காளி வந்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் கூட்டு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் கத்திரிக்காய் கூட்டு வந்து இந்த இரும்பு கடாயில் செய்ய போகிறேன். இரும்பு கடாய் எப்படி க்ளீன் பண்ணணுன்றத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இரும்பு கடாயில் எண்ணெய் தடவி தான் வைக்கணும். அப்போ தான் துரு பிடிக்காது. அதனால் நான் எண்ணெய் தடவி தான் வச்சேன். அந்த எண்ணெய் பீஸுக்கு போகணுன்றதுக்காக நான் இந்த கட் பண்ண வெங்காயத்தோல், இந்த கத்திரிக்காய் காம்பு இதெல்லாம் வச்சு இந்த கடாயை நல்லா குறைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ லைட்டாக நம்ம சோப் போட்டு கழுவிட்டால் இதை யூஸ் பண்ணலாம். கடாய் மட்டும் இரும்பு கடாய் மட்டும் நல்லா எண்ணெயை தேய்ச்சே வச்சுருங்க. சமையல் முடிச்சிட்டாலும் எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது க்ளீனாக இருக்கும். இப்போ அந்த கடாயை நல்லா கழுவி எடுத்துன்னு வரேன். வந்து இரும்பு கடாயில் தான் செய்ய போகிறேன். இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒயிட் ரைஸும் அடுப்பில் செய்துட்டு அது குக்கர் சவுண்டு வரும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து நான் வந்து சோம்பு போட்டுக்க போகிறேன். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவேன். இதோட கல்லுப்பு கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன், நிறைய போடல. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி. கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். இப்போ வேறு புளி இன்னும் ஊற போடல ரசத்துக்கு. கொஞ்சம் புளியும் ஊற போட்டுட்டு ஒயிட் ரைஸும் ஆயிடுச்சு. இனிமேல் பாவக்காய் வறுக்க வேண்டிய வேலை தான், ரசம் வைக்க வேண்டிய வேலை தான். இதை நல்லா இப்படி வதக்கிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதில் நான் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். இது நல்லா வேகட்டும். இந்த சாப்பாடு குக்கர் ஆஃப்லாம் இது மட்டும் வேகட்டும். கத்திரிக்காய் ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது இரும்பு கடாயில் பண்ணனால கொஞ்சம் கலர் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நல்லது, உடம்புக்கு நல்லது. இரும்பு கடாயில் செய்து சாப்பிட்டா டேஸ்ட்டு பார்ப்போம். நம்ம டேஸ்ட்டு சுடு சாதம் இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, இனிமேல் ரசம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். மூடி வச்சுக்கலாம். இனிமேட்டு ரசம் பண்ணணும். ரசத்துக்கு பச்சை புளி ரசம், பச்சை மிளகா ரசம். பச்சை மிளகா ரசத்துக்கு ஜாரில் 2 பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கிறேன். மிளகு, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா கழுவிடலாம். கருவேப்பிலை நிறைய போட்டுக்கலாம். ஒரு தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா கழுவிட்டு இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு புளி ஊற வச்சுருக்கேன்.
இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு ரசம் வைக்க போகிறேன். மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழையும் கழுவி வச்சுக்கலாம். நிறைய கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை அரைச்சும் போடலாம். இதை முதல்ல கழுவிக்கிறேன். கொத்தமல்லி தழையை கழுவி வச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அரைச்சி வச்சது, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். கல்லுப்பு, கொத்தமல்லி தழை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். புளியை கரைச்சி இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். புளி கரைச்சி ஊற்றிட வேண்டியதுதான். ரசம் கொதிக்கணும்னு இல்லை, நம்மளுடைய விருப்பம் தான். நான் ரசம் தான் கொதிக்க விட மாட்டேன். நான் புளியை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். கொஞ்சம் லைட்டாக புளி பண்ணுவேன். வெங்காயத்தூள், அப்புறம் ரசப்பொடி என்கிட்ட இருக்கிறதுனால போடுறேன். ரசப்பொடி இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். என்கிட்ட ரசப்பொடி இருக்கிறதுனால போடுறேன். புளியை கரைச்சி வச்சு இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவேன். மண்ணெலாம் போட்டுருவேன். புளியை கரைச்சிடுவேன். இப்போ அது கொஞ்சம் வாசனை போட்டு மசாலா வாசலாம் போன பிறகு இனிமேல் அந்த பாவக்காய் வந்து வெயிலில் காஞ்சது போதும். இனிமேல் அதை வறுத்து எடுத்துட வேண்டியதுதான். சுவையான பாவக்காய் ஃப்ரை. சுவையான ரசம், சூப்பர் ரசம் தயாராகிடுச்சு. பச்சை மிளகாய் ரசம் தயார். இந்த மெத்தடில் ரசம் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே எனக்கு இந்த சேனலுக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே குடிக்கலாம் டம்ளரில். சூப்பர். காரம் வேணால் 2-3 மிளகா, பச்சை மிளகா அதிகமாக போட்டுருங்க. சுவையான ரசம் தயாரித்து அடுத்தது பாவக்கட்டுன்னு வந்து வறுக்க வேண்டியது தான். இந்த ரசம் கொதிக்க தேவை, சூடானா போதும். இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். பாவக்காய் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் வெயிலில். அதில் உப்பு போட்டு காய வச்சனால கொஞ்சம் கரெக்டான ஈரப்பதம் வந்துச்சு. உப்பு வந்து வெயிலில் அப்படியே உருகி நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இது இவ்வளோத்தையும் நான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்புலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டும் காய வச்சு வறுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போடனா போட்டுக்கலாம், கடலை மாவு போடனா போட்டுக்கலாம், பச்சரிசி மாவு போட்டால் போட்டுக்கலாம். என்ன மாவு இருக்கோ போட்டுட்டு ஃப்ரை பண்ணலாம். இனிமேல் கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சூடானோடனே இவ்வளோத்தையும் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியது தான். இன்றைக்கி லஞ்சு வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான். அதனால் நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரசத்தை வந்து வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு எண்ணெய் அடுப்பில் வைக்கணும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிப்போம். ரொம்ப போட வேண்டாம். எண்ணெயில் நல்லா போட்டு அப்படியே கசப்பே இருக்காது. இது வெயிலில் காஞ்சிச்சு பார்த்தீங்களா, அதனால் கசப்பே இருக்காது. அது வேறு எண்ணெயில் ஃபுல் ஃப்ரை பண்ணுறோமா, அதனால் கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு எல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதனால் கசப்பே இருக்காது.
இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி முருவலாக எடுத்துக்கிடலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, கிறிஸ்பியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது பண்ணுறதுக்கு. கடாயில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறேன். இவ்வளோ ஃப்ரை பண்ணிட்டேன்னா இன்றைக்கி லன்ச் வந்து பாவக்காய் ஃப்ரை, ஒயிட் ரைஸ், பச்சை மிளகா ரசம், அடுத்தது வந்து கத்திரிக்காய் கூட்டு, இவ்வளவோ இருக்குது. ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் இன்றைக்கி. நீங்களும் லஞ்ச் எதுமா செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.